ஹலோடா, நீ எல்லாட்டிட்டா இருக்கீங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம ஜங்குக்கோட எண்ட்லெஸ் லவ் தான் பார்க்க போகிறோம். போயிடாமே வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. என் மேலே ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்கடா. அப்போ நம்ம போகிற வீடியோவில் மறக்காம உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே வரும். இது பார்ட் 16 தான் நம்ம பார்க்க போகிறோம். போயிடாமே வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். பார்ட் 15 எதுலேருந்து விட்டு போனால் உங்களுக்கு ஜங்குக்கு மேரேஜ் ஆகிருக்கும். ஜங்குக்கு உங்கள் ஆஸ்திரேலியா கூப்பிட்டு வந்துருப்பாரு. ஸோ நீங்கள் அப்படியே டின்னர் முடிச்சுட்டு நீங்கள் பிளேட்டை வாஷ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அப்புறம் ஜங்குக்கு உங்களை ஹக் பண்ண மாதிரி அவர் ஹேண்ட்ஸ் வாஷ் பண்ணிட்டு இருப்பாரு. நீங்கள் அப்படியே டேர்ன் பண்ணுவீங்க. அப்புறம் ஜங்குக்கு என்ன சொல்லுவார். அதுலேருந்து விட்டுருந்தாமே போயிடாமே வாங்க நம்ம அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது ஜங்குக்கு அப்படியே உங்களை அந்த கவுண்டர் டேப்பில் அவர் அவர் 2 கையும் உங்கள் சைடில் வச்சுக்கிறாரு அந்த கவுண்டர் டேப் கிட்ட. ஸோ நீங்கள் அப்படியே லாக் ஆகிருக்கீங்க, உங்களால் லாக்ல முடியல. ஸோ ஜங்குக்கு அப்படியே என்ன பண்ணுறாருன்னா அப்படியே கொஞ்சமாக கீழே குனிஞ்சு உங்களை கிஸ் பண்ணுற மாதிரி வராரு. நீங்களும் ஒரு கிஸ் பண்ணுற தெரிஞ்சு அப்படியே கண்ணை லேசாக மூடுறீங்க. ஆனால் ஜங்குக்கு கிஸ் பண்ணாமல் அப்படியே விலகிடுறாரு. ஆனால் அவர் அந்த சைடில் உள்ள கை எடுக்கலாம் அப்படியே தான் வச்சுருக்காரு. அப்படியே அவர் கிஸ் பண்ண அப்படியே உங்களே பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் நீங்கள் என்னடா அது ஏதோ ஃபீலும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு கலை பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக்கு ரொம்ப சிரிச்சிட்டு இருக்காரு. உங்களுக்கு செம்ம மாதிரி போயிடுச்சு. அப்படியே அங்கேருந்து ஓடலான்னு பார்க்குறீங்க. ஆனால் ஜங்குக்கு அப்படியே உங்கள் ஹிப்பை பிடிச்சி அவர்கிட்ட இருந்து எங்கடி போகிற? அது ஒன்றும் இல்லை, சும்மா தானா நான் கிஸ் பண்ண வரும்போது ஹைஸை கால் பண்ணேன். என்ன ஏமாத்திட்டியா என்ன? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. ஏமாத்தாது என்ன? நான் எங்கே ஏமாத்துறேன்? நீங்கள் தான் கிஸ் பண்ணுற சொல்லிட்டு என்ன ஏமாத்துனீங்க. சரி, இப்போ நான் உண்மையுமே கிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நச்சுன்னு ஒரு லிப் லாக் வைக்கிறாரு. ஸோ நீங்கள் கொஞ்சம் சேர்ந்து அவருக்கு பேக் கிஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் டீப்பாக கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த கிஸ் அப்படியே கொஞ்சம் வைல்டாக போகுது. அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பீங்க. ஸோ நீங்கள் எக்கேக்கு தான் ஜங்குக்கு கிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஜங்குக்கு புரிஞ்சுக்கிட்டு உங்களை அப்படியே தூக்கி அவர் இடுப்பில் உட்கார வச்சுக்கிட்டு அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி அவர் ரூமுக்கு போயிட்டுருக்காரு. இன்னும் கிஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கார். கிஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே நீங்கள் 2 பேர் ரூம் போயிட்டு டோர் லாக் பண்ணிட்டு அப்படியே பெட்டில் ஜங்குக்கு அப்படியே உங்களை அப்படியே லைட் பண்ண வைக்கிறாரு. அப்படியே நீங்கள் இன்னும் கிஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. கிஸ்ஸை பிரேக் பண்ணவே இல்லை. ஸோ அப்படியே கிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்க்குறாரு. கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு இன்னும் நீங்களும் பார்க்குறீங்க. இன்னும் ஜங்குக்கு கேட்குறாரு, சரியா? எதுக்கு? இப்போ பண்ண போகிறதாண்டி, சரியா இல்லையா? உனக்கு வேணான்னா இப்போயே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை ஜங்குக்கு ஓகே தானே? சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்கள் மேலே அப்படியே லைட் ஆகிட்டு அவர் உங்கள் நெக்கு ஜாலைனு அந்த மாதிரிலாம் கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ரொம்பவே சாஃப்டாக கிஸ் பண்ணுறாரு. அங்கங்கே பைட் பண்ணி வைக்கிறாரு. ஹை கிஸ் க்ரியேட் பண்ணுறாரு. நீங்கள் அதுக்கெலாம் சவுண்ட் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ ஜங்க் அப்படி சிரிச்சுக்கிட்டு அவர் ஒர்க்கை பார்த்துட்ருக்காரு. அப்படியே உங்களோட ஷர்ட்டை கழட்டுறாரு. கழட்டிட்ட பிறகு இப்போ நீங்கள் ஒரு இன்னரோட தான் இருக்கீங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்த்துட்டு புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணலாமா? புரியலையே. நம்ம வேணா பாத்ரூமில் போய் பண்ணலாமா? எதுக்கு? இது ஷவருக்குள்ளே உட்காந்து டிஃப்ரெண்ட்டாக. வேண்டாம், எனக்கு கோல்டு முடிச்சுக்கும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்கள் ஹிப்பை மட்டும் அப்படியே லேசாக மேலே தூக்கி
உங்களோட இன்னர் உட்காந்து அப்படியே கழட்டுறாரு. உங்களுக்கு ரொம்பவே ஷையாக இருக்குது. நீங்கள் அப்படியே டைட்டாக வந்து ஜங்குக்கோட ஷோல்டரையும் அப்புறம் டைட்டாக வந்து உங்கள் கண்ணையும் வந்து நீங்கள் மூடிக்கிறீங்க. ஜங்குக்கு வந்து சேர்த்து அப்படியே வந்து இன்னர் அப்படியே மெதுவாக அப்படியே ஸ்லோவாக வந்து கழட்டிட்டு வராரு. அவர் ஸ்லோவாக அப்படியே கழட்ட அப்படியே வந்து கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. கிஸ் பண்ணிட்டே வராரு. கிஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து அதை அப்படியே ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிடுறாரு. ரிமூவ் பண்ணிட்ட பிறகு இப்போ உங்களை பார்க்குறாரு. அப்படியே வாயை பொழுது பார்த்துட்ருக்காரு. இன்னும் நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு ஜங்குக்கு என்ன பார்க்குறீங்க? இல்லடி, உன்னை இப்படி பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காதான். ஜங்கு என்னப்பா ப்ளீஸ், எனக்கு கொஞ்சம் ஷையாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைமில் அப்படி தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் ஜங்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அதான் ஆமாண்டி, அதான் ஃபர்ஸ்ட் டைமில் பயமாக தான் இருக்கும். இன்றைக்கி பண்ணியே தான் ஆகணுமா? ஆமாம். ஏன் உனக்கு வேணாமா? இல்லை யூ கண்டினியூ அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் ஜங்குக்கு அப்படியே வந்து உங்கள் பேண்ட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுறாரு. உங்கள் ட்ரெஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுவார். அண்ட் அவரோட ட்ரெஸ் வந்து எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுறாரு. அப்புறம் வந்து உங்கள் ஃபுல் பாடியுமே கிஸ் பண்ணிட்டு அவரோட ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படியே வந்து ஒரு ஹாப்பியான மூமெண்ட் வந்து நீங்கள் 2 பேருமே ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அப்படியே ஒரு 4 hours பாஸ் ஆகிடுச்சு. ஸோ வந்துட்டு இப்போ ஜங்கு வந்து அப்படியே ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைடோட அப்படியே உங்கள் பக்கத்தில் படுத்துட்டு ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணிட்டு உங்களை ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிட்டு ஐயோ ஏன் ஜங்கு என்னாச்சு? இல்லடி, நான் உன்னை மேட்ச் பண்ணலாம் எக்ஸ்பெக்டே பண்ணலை. ஏன் வேறு யாராவது லவ் பண்ணிங்களா? இல்லை வேறு யாராவது கல்ல அந்த அளவுக்குலாம் யோசிக்காதடி. அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. அப்பயே நான் மேரேஜ் பண்ணிப்போன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னு சொன்னீங்க. இல்லடி, நம்ம சின்ன வயசுலேருந்து எப்படி இருந்தோமோ ஃப்ரெண்ட்ஸாக அதே மாதிரி எப்படி இருப்போம்னு நினச்சேன். ஆனால் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி இப்போ மேட்ரு முடிச்சு ஜங்கு என்னடி, நான் புருஷன்டி, இதெல்லாம் சொல்கிறது தப்பு இல்லை. சரி உன்னை லவ் பண்ணுவேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. உன்னை மேரேஜ் பண்ணிப்பேன்னு கூட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. உன்னை மேட்ரு முடிப்பேன்னு கூட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலடி. இத்தனை எக்ஸ்பெக்ட் பண்ணலையா? அப்போ இதெல்லாம் நடக்க போகுதுன்னு உனக்கு தெரியாதா? ஆமாண்டி, நானே ஃப்யூச்சர் வந்து டைம் ட்ராவல் பண்ணிட்டு பார்க்குறதே. சரி கோவப்படாதீங்க. நான் கோவப்படலடி, சும்மா விளையாட்டுக்கு பேசுகிறேன், அவ்வளோதான். ஜங்குக் என்னடி? எனக்கு ஒரு ட்ரீம் இருக்குது. என்னடி சொல்லு. நம்ம அந்த ட்ரீமை அச்சீவ் பண்ணலாம். அது நம்ம ஓனாக ஒரு பாக்ஸிங் கிளப் வைக்கலாம். அதில் JKYN அப்படின்னு வச்சு ஒரு பாக்ஸிங் கிளப். சின்ன பசங்களாம் யாருக்கு வந்து பாக்ஸிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அண்ட் ஃப்ரீயாக வந்து இந்த மாதிரி ஏழை பசங்களுக்கெலாம் வந்து ஃப்ரீயாக வந்து நம்ம பாக்ஸிங் கிளப் நடத்தினா அவங்களும் வந்து ஒரு நாளைக்கு ஒரு பெரிய ஆளாக வருவாங்க. ஸோ நம்ம ஒரு பாக்ஸிங் கிளப் வைக்கலாமே. இதுவும் நல்ல ஐடியா தான். சரி வைக்கலாம். எப்போ ஜங்குக்? எப்போனா நம்ம டெய்லி மேட்சாக பண்ணுவோமா? அப்புறம் நம்மளுக்கு பேபி பிறக்குமா? அப்புறம் நம்ம பேபியை வந்த பிறகு அவனோட மூலியமாகவே நம்ம ஒரு பாக்ஸிங் கிளப் வைக்கலாம். எப்படின்னா மேபி நம்ம பையன்தான் ரிபன் கட் போகிறான்னு வச்சுக்கோங்க. ஜங்கு விளையாடாதீங்க, ஒழுங்காக சொல்லுங்கள். நம்ம பேபி பிறந்த பிறகு அதுக்கப்புறம் வேணால் பாக்ஸிங் கிளப் வச்சுக்கலாம்.
சரி ஓகே. அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அது வரைக்குமா? அது வரைக்கும் டெய்லியும் கூட மேட்சாக பண்ண போகிறேன். ஜங்குக், நான் அதை கேட்கல. பாக்ஸிங்கில் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டேன். என்ன கோச் கூப்பிடுவாங்க, காம்படிஷனில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறையா இருக்குது. உங்களுக்கு டயர்டாகவே ஆகாதா? நம்ம பிடிச்ச விஷயத்தை திரும்ப திரும்ப செய்யும்போது நம்மளுக்கு டயர்டே ஆகாது. ஏன்னா அது நம்மளுக்கு ரொம்பவே ஒரு பிடிச்ச விஷயம். இப்போ திரும்பி திரும்பி மேட்ச் பண்ணணும்னு தோணுதில்ல, அந்த மாதிரி தான். ஜங்குக், நீ ஒரு எக்ஸாம்பிள் தான் நீ சொன்னேன், அதுக்கான இப்படி நெளிகிற. சரி சரி, நீங்கள் தூங்குங்க. நீ ஃபஸ்ட்டு தூங்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு தூங்குங்க. நீ ஃபஸ்ட்டு தூங்குன்னு. சரி ஓகே. அப்படியே சொல்லிட்டு நீங்கள் வந்து தூங்குறீங்க. அப்படியே ஜங்குக் செஸ்லேருந்து சாஞ்சு அப்படியே தூங்கிடுறீங்க. ஜங்குக் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே தூங்கிடுறாரு. அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் அப்படியே கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா பக்கத்தில் வந்து ஜங்குக் இல்லை. நீங்கள் அப்படியே எஞ்சி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே வீடு ஃபுல்லாக தேடுறீங்க, ஜங்குக் காணோம். சரி பால்கனிக்கு போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு பால்கனிக்கு போய் பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக் அங்கே ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே ஒரு வாயை பொழுது பார்த்துட்ருக்கீங்க. அவரோட ஆப்ஸ்லாம் அவ்வளோ அழகாக தெரியுது உங்களுக்கு. அதை டச் பண்ணி ஃபீல் பண்ணும் போல் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் அப்படியே வாயை பழக்க பார்த்துட்ருக்கீங்க. வாயிலேருந்து சொல்லு ஊற்றுறா, அவ்வளோதான். ஜங்குக் வந்து உங்களை வந்து நோட் பண்ணிடுறாரு. ஆனால் அவர் அப்படியே தெரியாத மாதிரி நிற்கிறாரு. நீங்கள் அவர் பாட்டுக்கு ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே அவர்கிட்ட ஸ்லோவாக போயிட்டுருக்கீங்க. இன்னும் அவர் வந்து டேர்ன் பண்ணி நின்றுட்டுருப்பாரு. அவர் மிரரை பார்த்து தான் வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருப்பாரு. ஸோ அந்த மிரர்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஜங்குக் அப்படியே உங்களை தெரியாத மாதிரி அப்படியே அவர் பாட்டுக்கு ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருப்பாரு. இப்போ நீங்கள் அவர் பின்னாடி வரீங்க. ஜங்குக் அப்படியே உங்கள் கையை பிடிச்சி அவர் முன்னாடி இழுத்துடுறாரு. நீங்கள் ஒரு செகண்ட் பயந்துட்டீங்க. ஜங்குக் பார்த்துட்டு அது வந்து எதுக்கு என் கையை பிடிச்சி இழுத்தீங்க? நீ எதுக்கிட்டீங்க அந்த நான் நீங்கள் காணும்னு தேடிட்டு வந்தேன், தப்பா? அது தப்பு இல்லை. நீங்கள் ஒரு மேலே சைட் அடிச்சுட்டு இருந்தே, அதை தாண்டி தப்பு. ஏன் நான் சைட் அடி கொடுக்காதா? இல்லைன்னா அந்த எதிர்வன் டேண்டி தான் உங்கள் சைட் அடிக்கணுமா? அடிக்கணும்னா சொல்லு. அந்த எதிர்வன் டேண்டி சைட் அடிக்கிற மாதிரி தானே வந்து இங்கே நின்று ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கீங்க. என் பொண்டாட்டி சைட் அடிக்கணும்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டுருக்கேன். ஏன் ரூமில் ஒர்க் அவுட் பண்ண வேண்டியதானே? அது லூஸு. ஃப்ரெஷ்ஷர் வாங்கணும். ஃப்ரெஷ்ஷர் வாங்கிக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணால் தான் நம்ம ஹெல்த்து இன்னும் நல்லாயிருக்கும். அப்படியா? சரி, இது என்னது? அது ஒர்க் அவுட் மிஷின். இதில் என்ன பண்ணுவாங்க? இதில் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியாதாடி? தெரியாது. இதில் நீ பட்டன் தட்டி விட்டு ஓடுனா அது ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ நீ வந்து அது கரெக்டாக பேலன்ஸோடு ஓடணும். இது வந்து சாக்கிங் மாதிரி வச்சுக்கோயேன். ஓ ஓகே ஓகே. இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது. இதெல்லாம் எதுக்கு? ஒர்க் அவுட் பண்ணடி. இவ்வளோயா? அதனால தான் உங்கள் ஆம்ஸ்லாம் இவ்வளோ இருக்கா? ஆமாம் ஆமாம். உங்கள் ஆப்ஸ் இதோ டச் பண்ண போல் இருக்கா? அது வந்து அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கிட்டே வந்து ஜங்குக் வந்து உங்கள் ஹேண்ட் எடுத்து வந்து அவர் ஆப்ஸில் வச்சு அப்படியே வந்து ரப் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே வந்து அதை ஃபீல் பண்ணுறீங்க. அவ்வளோ நல்லா இருக்குது மற்ற மாதிரி. ஸோ நீங்கள் அப்படியே வந்து அதை டச் பண்ணி ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்புறம் அந்த டைமில் வந்துட்டு ஜங்குக் வந்து ஒரு ஃபோன் கால் வருது. அவர் அட்டெண்ட் பண்ணிட்டு, ஹலோ, இங்கே பாருங்கள் ஜங்குக், இன்னும் ஒரு 2 months வந்துட்டு ஒரு காம்படிஷன் இருக்குது. லைவ் ஷோ டெலிகாஸ்ட் ஆகுது. ஸோ நீங்கள் மறக்காமல் வந்து இன்றைக்கி வந்து அகாடமிக்கு வந்துடுங்க. ஓகே சார். அண்ட் நீங்கள் வந்துட்டு வீட்டிலே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அகாடமிக்கு வரணுன்னு அவசியம் இல்லை. அண்ட் இன்றைக்கி மட்டும் நீங்கள் வந்தால் போதும். ஏன்னா வந்து ஃபைல் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணணும். ஸோ நீங்கள் சீக்கிரமாக வந்துட்டால் எல்லாத்தையும் வந்து சீக்கிரமாக ப்ராப்பராக முடிச்சுட்டு போயிடலாம்.
அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் ஜங்குக் வந்துட்டு ஓகே சார் நான் வந்துடுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ நீங்களும் பார்த்துட்டு என்ன ஜங்குக் இறுதி நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்துடுறேன், அகாடமிக்கு கூப்பிட்டாங்க. ஸோ நான் போயிட்டு சீக்கிரமாக ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன். என் பொண்டாட்டி எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பியா? வெயிட் பண்ணுறேன் ஜங்குக். ஐயோ என் ஸ்வீட் பொண்டாட்டி அப்படின்னு வந்துட்டு ஃபோர்ஹெட்டில் வந்து ஒரு கிஸ் பண்ணிட்டு போகிறாரு. அவர் வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அவர் கார் எடுத்து கிளம்பிடுறாரு. நீங்கள் அப்படியே வந்து டைனிங் டேபிள் உட்காடுறீங்க. அதில் ஒரு மெய்ட் வந்துட்டு ஹாய் ஹாய் ஆமாம் உங்கள் பேர் என்ன அப்படின்னு வந்து அது ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வந்து இப்போ தான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருப்பா. ஸோ அந்த பொண்ணு பேர் வந்து லில்லி. இப்போ வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு ஆமாம் உங்கள் பேர் என்ன அப்படின்னு வந்து கேட்குறா. நீங்கள் வந்துட்டு என் பேர் ஒயன், உங்கள் பேர்? என் பேர் லில்லி. ஓ நீங்கள் என்ன படிக்கிறீங்க? நான் காலேஜ் படிக்கிறேன், செகண்ட் இயர். ஓ ஓகே. எப்படி போகுது ஸ்டடீஸ்லாம்? நல்லாவே போகுது. ஆமாம் காலேஜ் படிக்கிறீங்க, நீங்கள் எதுக்கு இங்கே வந்து ஒர்க் பண்ணுறீங்க? அது எங்கள் அம்மாவுக்கு ஒர்க் பண்ணி நைட்டெல்லாம் ஒரே உடம்பு வலி. ஸோ அதான் நான் அவங்களுக்கு இங்கே வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன். ஓ உங்கள் அம்மா? எங்கள் அம்மா இன்றைக்கி வரல. ஏன்? அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு இல்லை, அதான் நான் வந்தேன். ஓகே சாப்பிட்டியா? இன்னும் இல்லைக்கா. சாப்பிட்றியா? இல்லை பரவாயில்ல உட்காந்து சாப்பிட்டு, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். சரிக்கா அப்படின்னு வந்து அந்த பொண்ணு வந்து சொல்லிடுது. நீங்கள் 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு அந்த பொண்ணு கூட நீங்கள் நல்லாவே அட்டாச் ஆகிடுறீங்க. நீங்கள் அந்த பொண்ணு கூட நல்லாவே பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போது நீங்கள் 2 பேரும் அப்படியே வந்து கார்டனில் இருக்கீங்க. அப்புறம் நீங்களும் அந்த லில்லி பொண்ணு வந்துட்டு நீ ஒரு பூவாக வந்து அந்த லில்லி வந்து சொல்லிகிட்ருக்கா, இது இந்த பூ பேர் இது, அந்த பூ பேர் அது அப்படின்னு வந்து ஒரு பூவாக வந்து எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவர்ஸாக இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா அவள் சொல்லிகிட்டு இருக்கா. அப்புறம் அவள் நட்டு வச்ச ஃப்ளவர்ஸும் வந்து கொஞ்சமாக இருக்குது, அதையும் வந்து அவள் சொல்லிகிட்டு இருக்கா. நீங்கள் அதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்கீங்க. அந்த டைமில் வந்து ஜங்குக்கு வந்துடுறாரு. ஜங்குக்கு வந்த பிறகு நேராக வந்து கார்டனுக்கு வராரு. ஏன்னா வந்து அவங்க மெய்ட் கிட்ட கேட்டிருப்பாரு, நீங்கள் இங்கே கார்டனில் தான் இருக்கீங்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் வந்துட்டு அவர் அங்கே லில்லி இருக்கிறத வந்து நோட் பண்ணாமல் அப்படியே வந்துட்டு உங்களை பேக்கப் பண்ணிட்டு அப்படின்னு வந்து நெக்கில் கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. லில்லி பொண்ணு பார்த்துட்டு அண்ணா அப்படின்னு வந்து கொஞ்சம் ஷவுட் பண்ணுற மாதிரியே இது பண்ணுறா. அப்புறம் ஜங்குக்கு யாரா அது அண்ணான்னு கூப்பிட்டது அப்படின்னு சொல்லிட்டோன்னே டக்குன்னு வந்து அவங்கள அப்படியே விட்டுறாரு. அப்புறம் லில்லியை பார்த்தோன்னே லில்லி நீங்கள் என்ன பண்ணுற? அதை நான் கேட்கணுண்ணா. நானும் ஒயின் அக்காவும் தான் இங்கே விளாண்டுட்டு இருந்தோம், நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? அது வந்து சும்மா தான், வேறு ஒன்றும் இல்லை. இது பண்ணுறீங்க, இப்போ ரூமில் பண்ண வேண்டியதானே, ஒரு சின்ன பிள்ளை போய் இப்படி கெடுக்குறீங்களே. சாரிம்மா, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் இந்த மிஸ்டேக் நடக்காது சரியா அப்படின்னு வந்து லில்லிக்கிட்ட சொல்கிறாரு. லில்லியும் சிரிச்சுக்கிட்டே ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. இப்போ வந்துட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே வந்து உங்களை ரூம் கூப்பிட்டு போகிறாரு. ரூம் கூப்பிட்டு போயிட்டு என்ன ஜங்கு எதுக்கு ரூம் கூப்பிட்டு வந்தீங்க? அதுவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை டைட்டாக வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்கள் பார்த்துட்டு என்னாச்சு ஜங்கு, எல்லாம் ஓகேவா? அங்கெல்லாம் ஓகே தாண்டி, என்ன உன்னை கொஞ்சம் மிஸ் பண்ண, அதான். இப்போ தான் கொஞ்ச நேரம் தான் நான் இருக்கோம், நீங்கள் போய் அதுக்கிட்டே மிஸ் பண்ணுறீங்களானே? ஆமாண்டி, நீலாம் ஒரு வேலையை நடக்கவே மாட்டேங்குது. ஏன்னா கொழுப்பு ஜங்கு. ஏய் நீ அட்லி வாங்க போகிற பாரு, நானும் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன், நீ என்ன கொழுப்புன்றா? சரி
ஏன்னா உங்களுக்கு என் மேலே அவ்வளோ லவ் இருக்கு ஜங்குக்கி. சரி சரி அப்படின்னு சொல்கிறாரு. இதோட இந்த பாட்டை முடிக்கிறேன் டாமி. ஓ டாமி பை பை. சி டாமி. பர்பிள் யூட்டா அம்மி பாய்.